இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள போன ராதிகா பயங்கர அலப்பறை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி கோபிக்கு மாத்திரை கொண்டு போய் கொடுக்கறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இத பார்த்த ராதிகா அவங்களும் ஈஸ்வரிக்கு போட்டா போட்டியா சாப்பாட கோபிக்கு கொண்டு போய் கொடுக்கறாங்க. கோபிக்கு ஈஸ்வரி கையில இருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிடலாமா இல்ல ராதிகா கொடுக்கற சாப்பாடை வாங்கி சாப்பிடுறதான்னு குழப்பத்துல உட்கார்ந்து இருக்காரு. எதை செஞ்சாலும் 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா என் மேல கோவப்படுவாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு கோபி. இத பாக்குற எழில் பாக்கியா கிட்ட இந்த ஆளுக்கு நல்லா வேணுமா, யாரு கொடுக்கறத சாப்பிட கூட தெரியாம மண்டையை பிச்சிட்டு இருக்காரு பாரு, இப்படியே சாப்பிடாம பட்னி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இங்க பாக்கியாவோட வீட்டுல இருக்கிற ராதிகா பாக்கியா கிட்ட கிச்சன்ல போய் என் புருஷனுக்கு என்ன வேணுமோ அதை நான் தனியா சமைச்சுக்கிறேன், நீங்க தனியா சமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. உடனே பாக்கியா செம்ம கோவமா, ஹலோ மேடம், இது என்னோட வீடு, என்னோட கிச்சன். ஹலோ மேடம், இங்க யார் சமைக்கணும் என்ன சமைக்கணும்ன்றத நான் தான் முடிவெடுக்கணும். இது ஒன்னும் உங்க ஆபீஸ் கேண்டீன் கிடையாது, நீங்க ஆர்டர் போட்டு நாங்க சமைக்கிறதுக்கு, புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த ஈஸ்வரி பயங்கர கடுப்பாயிட்டு, ஏ ராதிகா, உனக்கு நாங்க சாப்பாடும் இடமும் கொடுக்கறதே பெருசு, போ அங்க போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இதோ கோபி இருக்கிறதுனாலதான் இவளையும் இந்த வீட்டுல இருக்க வச்சிருக்கு, இவ என்னவோ பெரிய முதலாளி மாதிரி இங்க ஆர்டர் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. இந்த ஈஸ்வரி செஞ்ச முட்டாள்தனமான வேலையால இப்ப பாக்கியாவும் குடும்பத்துல உள்ள எல்லாருமே ராதிகாவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்ட முடியாம திணறி போய் நிக்கிறாங்க. ஆனா பாக்கியா நினைச்சா கண்டிப்பா கோபியாவும் ராதிகாவையும் புடனிலேயே அடிச்சு வெளியில தள்ளலாம்.